அதன் பிறகு ஈசனரால் அதன் பிறகு அதனுடைய முக்தி அடைஞ்சிடறாங்க. அதனால் அந்த அப்படிப்பட்ட இந்த தலம் இளையான்குடி என்ற பெயர் எதற்கும் இழைக்காதவன் சளைக்காதவன், அதாவது அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு அப்படிங்கிற வகையில் பண்ணுறாங்க. இப்போ பெரிய புராணத்துக்கு 4 வரிகள் படிப்போம். பெருமான் மாரணேயனார் திருவடிகள் போற்றி 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 போற்றி, அன்னை புனித தயார் திருவடிகள் தயார் போற்றி. அம்பொன்னீரிய அம்பலத்தினில் அம்பொன்னீரிய நாங்களும் பாடுறோம் சார். அடி சூடுவார் அம்பொன்னீரி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். தம்பிரான் அடிமை துரத்துயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். தம்பிரான் அடிமை தரத்துயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். நம்பு வாய்மை நீடு சூத்திரனர் குளஞ்செய்த தவத்தினால். நம்பு வாய்மை நீடு சூத்திரனர் குளஞ்செய்த தவத்தினால். இம்பர் ஞாலம் வழங்கினார் இளையான் குடிப்பதை மாறனார். இம்பர் ஞாலம் வழங்கினார் இளையான் குடிப்பதை மாறனார். திருச்சிற்றம்பலம். திருவடிகள் போற்றி போற்றி போட்டு போட்டு தாயார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷங்கய்யா, வரலாறுலாம் நீங்கள் சொன்னது ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போச்சு. அந்த செல்வம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அருளாக இருக்க உலகம் இல்லை. அந்த வகையில் செல்வம் வேண்டும் அப்படிங்கிற வகையில் அந்த குபேரனுக்கே ஏவல் செய்யக்கூடிய மாரணேயனார் பெருந்தகை இன்றைக்கு இன்றைக்கு இந்த மாதிரி ஈசனுடைய அல்லால் இருக்குது. இதில் இன்னொன்று தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற நல்வினை தீவினை எதாக இருந்தாலும் அதனுடைய பலன் கண்டிப்பாக உண்டு. அதை இந்த மாரணேயனார் பெருந்தகை வரலாறு மூலமாக நம்ம அறிகிறோம். ஏன்னா நம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற அடியார்களை அவர்கள் கணவன் மனைவி இருவருமே அந்த நீரை கொண்டு பாதத்தினை கழுவி, சரிங்களா, கழுவி அந்த தண்ணீரை தலையின அடியார்களை சிவமாக கருதுகிறார்கள். அதனால தான் சிவனுக்கு செய்கின்ற பூஜையை மாகேஸ்வர பூஜையாக செய்கிறார். அந்த தண்ணீரை நெற்றியில் தலையில் தெளித்து அந்த ஒரு சொட்டை உள்நாட்டில் விட்டு அதன் பிறகு பட்டு துணி கொண்டு அந்த பாதத்தை உலர்த்தி அரியணையில் ஆசனத்தில் உட்கார வச்சு இவருடைய மூச்சு காத்து அவர்கள் மேலும் பட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அருகில் சென்று நலம் விசாரித்து அதன் பிறகுதான் அவங்க அன்னபாளி செய்கிறாங்க. அவர்கள் செய்த அந்த செயலானது இன்றளவும் அவர்கள்